காவேரிய நிவின் நானே போய் கிளாஸ்ல போய் விட்டுறேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் யமுனா வந்துட்டு எதுக்கு அவளுக்கு போக தெரியாதா, நீங்க எதுக்கு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனேவும் நிவின் இருந்துட்டு ஏற்கனவே பசுபதி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். குமரன் அண்ணா கடைய அடிச்சு நொறுக்குனது எல்லாமே விஜய் இப்ப மாட்டி விட்டதுன்னு இருந்து இப்படி இருக்கும்போது காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால காவேரி நானே போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. என்ன அவன் மேல உள்ள அக்கறையில போய் விட போறீங்களா, இல்லாட்டி இதெல்லாம் நீங்க ரெண்டும் சேர்ந்து போட்ட பிளானா அந்த கிளாஸ்க்கு போறதுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேக்குறாங்க. சாரதா வந்துட்டு என்னடி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவ உன் கூட பிறந்தவடி, அவளை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து வேகமா ஒரு அறையிறாங்க யமுனாவை. இங்க நிவினும் இங்க பாரு யமுனா, நான் மறுபடியும் சொல்றேன், இப்படி தேவையில்லாம காவேரி என்ன சந்தேகப்படுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துகிட்டு நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லம்மா, இப்படிதான் ஏதாவது நிவின் கிட்ட பேசியிருப்பான், அதனாலதான் நிவின் அன்னைக்கே அரைஞ்சிருப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்ல, இப்படிதாம்மா நிவின் கிட்ட ஏதாவது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. அதனால யாரும் சண்டை போட வேண்டாம், நிவின் நீங்க ஒண்ணு என்ன விட வர வேண்டாம், நானே போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதான் இப்ப நீ கண்டிப்பா அந்த கிளாஸ்க்கு போய் ஆகணும் அடி அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா ஆமாமா, அந்த கிளாஸ்க்கு போனாதாம்மா நம்ம மார்க்கெட்டிங் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கலாம், அப்பெல்லாம் நிறைய சேல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரிடி பாத்துக்கு இருந்துக்கு ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. கங்காவும் இருந்துகிட்டு இந்த நிலைமையில நீ போய் ஆகணுமாடி, இன்னும் அம்மா போட்டது சரியாகல அதுக்குள்ளே மாடி அப்படிங்கிறாங்க. இல்லக்கா இப்பதான் அந்த கிளாஸ் போட்டிருக்காங்க, அடுத்து எப்ப அந்த கிளாஸ் போடுறாங்கன்னு தெரியல, இப்ப போய் நம்ம கத்துக்கிட்டாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரிடி மாமா வேணா நான் அனுப்பவா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லக்கா குமரன் மாமா வேற தலைவலிக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நானே பாத்துக்குவேன் எல்லாத்தையும், நான் போனதும் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.